தலைவரே வணக்கம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, வணக்கம். தலைவரே, உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எனக்கு பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா கீழே இருக்கிற பட்டன் அழுத்துங்க, உடனே பதிவு பண்ணிக்கங்க. லிமிட்டெட் சீட் தான் இருக்குது. தலைவரே, 2 மனசாக இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. இந்த பயிற்சியில் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் என்னங்கிறத ஒரு டீடைல்டு ட்ரைலர் பார்த்துடலாம். சரி, இப்போ நான் சொல்ல போகிறது ட்ரைலர்னு சொல்லிட்டேன். மெயின் பிக்சர் கிடையாது. மெயின் பிக்சரில் என்னென்னவெல்லாம் இருக்குங்கிறத ஒரு ட்ரைலராக காமிக்க போகிறேன். தலைவர, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு தேவை, உங்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னாலும் இது தேவை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு வாட்ஸ்அப்பில் பிக்சர் அனுப்புறதா இருந்தாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் பெய்டு விளம்பரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர்கானிக் விளம்பரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரியேட்டிவ் வேணும். கிரியேட்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க, பிக்சர், இமேஜ், கண்டென்ட்டு, டிஸ்கிரிப்ஷனு உள்ள என்ன வார்த்தைகள் எல்லாம் போடணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இருந்தால் தான் அடுத்து விளம்பரம் விளங்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம். சரி, இது வேணும்னா என்ன பண்ணணும்? டிசைனர்கிட்ட போய் உக்காரணும். இல்லைன்னா நீங்களே டைம் செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி என்ன பண்ணணும்? பிக்சரும், வீடியோவும், கண்டென்ட்டும், டிஸ்கிரிப்ஷனும், டாப்பிக்கும் எல்லாமே கிரியேட் பண்ணணும். பட் நோ ப்ராப்ளம், என்னோட ஏஐ டூலு என்ன பண்ணும் தெரியுமா? கம்ப்ளீட்டாக எத்தனை வேலையும் பண்ணும். அதுவும் ஜஸ்ட் அ செகண்டில். இதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த ட்ரைனிங்கில். சரி, அப்படி கிரியேட்டிவ் ரெடி பண்ணிட்டா மட்டும் போதுமா? அதை போஸ்டிங் பண்ணணும். எங்கே? ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லா பக்கம் அனுப்பணும். இல்லை, அதைய ஆர்கானிக்காக அனுப்பும் இந்த டூல். எப்படி ஆட்டோமேட்டிக்காக அனுப்புறதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஆட்டோமேட்டிக்னா டெய்லியும் காலையில் போஸ்ட் போயிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு? ஒரு நாள், 10 நாள், ஒரு வாரம், 3 மாதம், எத்தனை நாள் நீங்கள் செட் பண்ணீங்கனாலும் அத்தனை நாள் அந்தந்த படங்கள், அந்தந்த வீடியோக்கள் போயிட்டே இருக்கும். சரி, பெய்டு விளம்பரம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அது எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பட்ஜெட்டிக்காக அதாவது ஆப்டிமைஸ் பண்ணி நிறைய லீடு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி விளம்பரம் ரெடி பண்ணுறதுன்னு தெரியலையா? நோ ப்ராப்ளம். இந்த ஏஐ டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம். அதையும் இந்த ஏஐ டூல் பண்ணு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். தலைவரை, இதுக்கெல்லாம் போய் ஏஜென்சி தேட வேண்டாம். ஏஜென்சி கிட்ட போக வேண்டியது இல்லை, பணம் யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை, டைம் மிச்சம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக் விளம்பரம் போயிட்டு இருக்கும், பெய்டு விளம்பரம் போயிட்டு இருக்கும். சரி தலைவரை, ஒரு லீடு வருது. உங்கள் வீடியோவோ, பிக்சரவோ அல்லது கண்டென்ட்டவோ பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அந்த அந்த பொருளவோ நீங்கள் கொடுக்குற சர்வீஸவோ வேணும்னு வரப்போகிறாரு. வர்றாரு. எப்படி தெரியும் உங்களுக்கு? நைட் 10 மணி, 11 மணி, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் வேலையில் இருப்பீங்க, பகலில் டிரைவிங்கில் இருப்பீங்க. அந்த லீடு வந்தது, அந்த பிஸ்னஸ் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி அதை பிரித்து வைக்கிறது? நோ ப்ராப்ளம். இந்த ஆட்டோமேட்டிக் டூலு எல்லா வேலையும் அதுவே வேணும். ஒரு லீடு வந்தாச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும், உங்கள் எம்ப்ளாய்க்கு மெசேஜ் கொடுக்கும், உங்கள் டீம் மெம்பருக்கு மெசேஜ் கொடுக்கும். மெசேஜ் கொடுத்துட்டு அதுவே பிரித்து வைக்கும். ஹாட் லீடு எது, கோல்டு லீடு எது, பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆனது எதுன்னு அதுவே வச்சுக்கும். சிஆர்எம்ல வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு வெல்கம் மெசேஜ் போடும் கஸ்டமருக்கு. உங்கள் வாட்ஸ்அப்ல இருந்து, உங்கள் ஏபிஐல இருந்து, நீங்கள் எது சொல்கிறீங்களோ, உங்கள் எம்ப்ளாயி நம்பர்ல இருந்து அனைவருக்கும் அதுவே வெல்கம் மெசேஜ் கொடுத்துரும், இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். சாட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் ஏஐ. சரி, ஒருவேளை அந்த கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த பொருளை வாங்கலேன்னு சொல்றாருன்னா உங்கள் பேமெண்ட் கேட்வேல இருந்து அதுவே லிங்க் அனுப்பிச்சிடும். எஸ், அனுப்பிச்சு பணம் வாங்கிடும். அதுவும் ஆட்டோமேட்டிக் ஏஐ பார்த்துக்கும். நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. சரி, பொருளை வாங்கல, அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு கஸ்டமர், அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு உங்களை சந்திக்கிறதுக்கு, அல்லது நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்களா? நோ ப்ராப்ளம், அப்பாயின்மெண்ட் லிங்க் அனுப்பிச்சு விட்ரும். இல்லை டீட்டெயில் வாங்கணுமா? டீட்டெயில் லிங்க் அனுப்பிச்சிட்டு டீட்டெயில் வாங்கிக்கும். பணம் கொடுத்தாருனாவோ, மெசேஜ் கொடுத்தாருனாவோ, எது வந்தாலும் மறுபடியும் அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் கொடுக்கும், மெயில் கொடுக்கும். பணம் கட்டியிருந்தாருன்னா ரெசிப்ட் அனுப்பும், இன்வாய்ஸ் அனுப்பும். வாட்ஸ்அப், மெயிலில் ரெண்டுலேயுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அப்போ ஒரு டோட்டல் ஒரு பிஸ்னஸவே கம்ப்ளீட் பண்ணும். தலைவரை, இது மட்டும் இல்லை, ஒரு தடவை ஒரு கஸ்டமர் வந்துட்டாருன்னா அவரை அப்படியே வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சிஆர்எம் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்.
உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தும் உங்கள் பல்க் மெசேஜில் இருந்தும் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பீரியாடிக்காக மெசேஜ் போகும். மந்த்லி ஒன்ஸு, வீக்லி ஒன்ஸு, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து உங்கள் வாட்ஸ்அப் ஏபிஐலேருந்து மெசேஜ் போயிட்டே இருக்கும். உங்கள் பொருளையும் சர்வீஸையும் மறுபடியும் அவருக்கு விற்கலாம். உங்கள் ஆஃபர்ஸ் எல்லாம் மறுபடியும் அவருக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்செல்லு, கிராசெல், இந்த 2 வேலையும் இதை வச்சுட்டு பண்ணலாம். ஏஐ மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அதை எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். தலைவரே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில், இந்த கோர்ஸில் குறிப்பாக எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா? டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பற்றி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், யோகா அல்லது ஒரு லைஃப் கோச்சிங், இது மாதிரி ஏதாவது கண்டினியூஸாக கோச்சிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு நல்ல மெமரி டெக்னிக் இருக்குது, ஒரு நல்ல வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இருக்குது, டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த் கேர், நீங்கள் ஒரு எஜுகேஷன் சென்டர் வச்சுருக்கிறீங்க, அல்லது ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸை பற்றி வச்சுருக்கீங்க, தலைவர ரியல் எஸ்டேட்டை பற்றி இதில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் வச்சுருக்கேன். அடுத்து டாய்ஸ் விற்கிறீங்க, இது மாதிரி டிஐஎஃப் கிட்டு வச்சுருக்கீங்க, எலக்ட்ரானிக் ஒரு ப்ராஜெக்ட் கிட்ட விற்கலான்னு பண்ணுறீங்க, அல்லது லேடிஸ் வேறு, குழந்தைங்க வேறு, எத்தனிக்கு வேறு, இது மாதிரி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேல் பண்ணலான் இருக்கீங்க. ஹோம் கேர், உங்களுடைய ஹோம் கேர் ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஜாபு, அஸ்ட்ராலஜர், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வெபினார் பேஸ்டு ஃபனல் வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஒரு வெபினாருக்கு எல்லாத்தையும் வர வச்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் மெசேஜ் போயிடும். அதில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்கள் கோர்ஸை பற்றி, நீங்கள் வச்சுருக்கிற வீடியோஸை பற்றி, அல்லது உங்களுடைய பேக்கேஜை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பண்ணிவிட்டு அங்கேயே சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு ஆக்சஸ் கொடுத்துடலாம். ஒரு டியூஷனு அல்லது கோர்ஸ்க்கு வந்திருக்காங்க, அல்லது அவங்க மறுபடியும் அதை பார்க்கணும் விரும்பப்பட்டாங்கன்னா எத்தனை நாளைக்கு அந்த கோர்ஸஸ் அவங்க பார்க்கலாம், என்ன பண்ணலாங்கிறத கம்ப்ளீட்டாக எல்எம்எஸ் வச்சுருக்கேன், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஏஐ டூல்ஸில் அதுவும் இருக்குது, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ரெக்கரிங் பேமெண்ட் வாங்கிக்கலாம். தலைவரை, இதுக்கப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? நான் என்னென்னவெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை 100% ஆட்டோமேஷனுக்கு மாற்றலாம். தயவு செஞ்சு கீழே இருக்கிற பட்டன் அழுத்தி பதிவு பண்ணுங்க. வாங்க, உங்களை நான் வெபினாரில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.